வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக உள்ளார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் ஏப்ரல் 8ஆம் தேதி திருவண்ணாமலையில் பரப்புரை பயணம் செய்கிறார். இதற்காக ஏப்ரல் 7ஆம் தேதி இரவு திருவண்ணாமலைக்கு வருகை தந்த அவருக்கு மாவட்ட எல்லையில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான ஏவாவேலு உற்சாக வரவேற்பு கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 8ஆம் தேதி காலை கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பிறகு நகரத்தில் நடைபயணம் செய்தார். புதியதாக அமைக்கப்பட்ட மாடவீதி சிமெண்ட் சாலையில் நடந்தவர் எதிரே வந்த பொதுமக்களிடம் திராவிடம் 2.0 ஆட்சி அமைய திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடம் ஆட்சி நிறைகள் குறித்தும் அடுத்து திமுக ஆட்சியில் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்தும் கேட்டார். அங்கிருந்து காய்கனி அங்காடியில் நின்றிருந்த பொதுமக்களிடம் பேசியவரிடம் பெண்கள் சிலர் தேர்தல் வாக்குறுதி நன்றாக உள்ளது என கூறினர். அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருகிறதா என கேட்டு உறுதி செய்து கொண்டார். அவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்ததும் மாதம் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தரப்படும் என வாக்குறுதி தந்திருப்பதை சொன்னதும் உங்க மீது நம்பிக்கை இருக்கு, எங்க ஓட்டு நம்ம உதயசூரியனுக்கு தான் என வாக்குறுதி தந்தனர். சிறுவர்களும் இளைஞர்களும் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள அதிக ஆர்வம் காட்டினர். பாதுகாப்பு தொந்தரவு அதிகம் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் சுலபமாக அவரை சந்திக்க முடிந்தது. டீ அருந்திக் கொண்டும் நடைப்பயணம் செய்தும் மக்களிடம் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். 5 மணிக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகள் என 12 தொகுதிகளுக்கான தேர்தல் பரப்புரை கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது. பரப்புரை கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை திருவண்ணாமலை தொகுதி வேட்பாளரும் வடக்கு மண்டல செயலாளருமான ஏவாவேலு செய்துள்ளார். பரப்புரை கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் வேட்பாளர்கள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொள்கின்றனர். அவர்களுடன் காங்கிரஸ், விசிக, மதிமுக, தேமுதிக, சிபிஐ, சிபிஎம், தமுமுக, மாமக, லீக் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.